ஓம் ராம் ராமாய நமக ராம் ராமாய நமக ராம் ராமாய நமக. அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவயம்பத ராமதூதா கிருபா சிதமத்காரியம் சாதே பிரபோ. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் 28வது சர்க்கம். சுருக்கு போட்டு கொள்ள முயலுதல். அரக்க மன்னன் ராவனுடைய குரூரமான சொற்களை கேட்டு துயரங்களால் கலங்கி போயிருந்த சீதை காட்டில் சிங்கத்தால் பீடிக்கப்பட்ட பெண் யானைக்குட்டி போல் நடுங்கினாள். ராட்சசிகளிடம் அகப்பட்டு கொண்டவளும் இயற்கையிலேயே பயந்த சுபாவமுடையவளும் சொற்களை கொண்டு ராவனால் மிகவும் பயமுறுத்தப்பட்டவளுமான சீதை ஜனங்களே இல்லாத ஒரு காட்டில் தனித்து விடப்பட்ட அறியா பெண்ணை போல் அழத் தொடங்கினாள். உரிய காலம் வராமல் மரணம் ஏற்படாது என்று சான்றோர்கள் கூறுகிறார்களே, அது சத்தியம்தான். இவ்வாறெல்லாம் கடுமையாக மிரட்டப்பட்டும் புண்ணியம் இல்லாதவளான நான் ஒரு நொடி நேரமாவது உயிரோடு இருக்கலாமா? சுகம் என்பதே இல்லாமல் எல்லையற்ற துக்கத்தால் நிரம்பி வழியும் என் இதயம் வஜ்ராயுதத்தால் தாக்கப்பட்ட மலை சிகரம் போல் 1000 துகளாக சிதறி போகாமல் இன்னமும் உறுதியாக இருக்கிறதே. துஷ்டனான இவனால் நான் கொல்லப்படுவது நிச்சயம் என்றாகிவிட்ட போது நானே உயிரை மாய்த்து கொள்வதில் தற்கொலை என்ற தோஷத்துக்கே இடமில்லை. இருபிறப்பாளர் அல்லாதவருக்கு அந்த நன்மை வேதம் உபதேசிக்க முடியாது என்பதைப் போல இவனுக்கு நான் இணங்கி போவது என்ற பேச்சுக்கே இடமில்லை. உடனே என் நாதன் இங்கு வராவிட்டால் கர்ப்பத்தில் உள்ள சிசுவின் அங்கங்களை மருத்துவர் வெட்டி எடுப்பது போல கூர்மையான ஆயுதங்களை கொண்டு என் அங்கங்களை வெட்டி துண்டாக்குவான் இழிந்த இயல்புடைய ராட்சச மன்னன். அரசனால் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஒரு திருடன் அந்த இரவு கழிந்ததும் அதிகாலையில் தூக்கில் ஏற்றப்படுவான் என்ற அவன் நிலை எப்படியோ அப்படியே 2 மாதங்களும் விரைவாக கழிந்து கொண்டிருக்கும் என் நிலையும் மிகவும் துக்கத்துக்குரியதன்றோ. ஹே ராமா, ஹா லக்ஷ்மணா, ஹா சுமித்ரே, ராமனை பெற்றவரே, என்னை பெற்ற தாயே, நீங்கள் எல்லோரும் கேளுங்கள். பெருங்கடலில் புயல் காற்றால் தாக்கப்பட்ட கப்பலைப் போல் நான் துயரத்தில் சிக்கியுள்ளேன். சக்கரவர்த்தி மைந்தர்களும் மேகமானவர்களும் பராக்கிரம் பொருந்தியவர்களுமான அவ்விருவரும் மான் வடிவம் எடுத்து வந்த மாரீச்சனால் என் பொருட்டு இடியினால் தாக்கப்பட்ட 2 சிங்கங்களைப் போல கொல்லப்பட்டிருப்பார்களோ? காலதேவதையே மான் வடிவம் கொண்டு வந்து நற்பேறு குறைந்திருந்த என்னை அப்போது ஆசை காட்டி இழுத்தது போலும். அதனால் தானே அறிவற்றவளான நான் ராமனையும் அவர் தம்பியும் மானை பிடித்து தரும்படி அனுப்பி வைத்தேன். ராமா, சத்தியவரதா, நீண்ட கைகளுடையவரே, முழு நிலவை போல் பிரகாசிக்கும் முகம் படைத்தவரே, எல்லா பிராணிகளுக்கும் பிரியமானவரே, நலனை செய்பவரே, அரக்கர்களால் நான் கொல்லப்பட போகிறேன் என்பதை நீங்கள் அறியவில்லையா? தங்களை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் அறியேன். பொறுமையோடு இருக்கிறேன். தரைதான் எனக்கு படுக்கை. தர்மத்தை உறுதியாக அனுஷ்டிக்கிறேன். இவ்விதமாக பதிவிரதா தர்மத்தை கடைபிடித்தேனோ அது பயனற்று போய்விட்டது. நன்றி கெட்ட மனிதர்களுக்கு செய்யும் உபகாரங்களைப் போல என்னுடைய கற்பு சக்தியினால் தான் ராட்சசனின் மிரட்டலை பொறுத்து கொண்டிருக்கிறேன். ராவணனை என்னால் எரித்துவிட முடியும் என்றாலும் தங்களிடம் அனுமதி பெறாதால் அவனை விட்டு வைத்திருக்கிறேன். இவ்வளவு பொறுமையோடு இருந்து கொண்டிருக்கிறேன். நான் இதுவரை நெறிப்படி நடத்திய வாழ்க்கை வீணாக போய்விட்டது. அவ்வாறே ஒரே மனைவி என்ற தங்களுடைய சொல்லும் பொருளற்று போயிற்று. தங்களை பார்க்காததாலும் தங்களுடன் சேரும் நம்பிக்கையை இழந்து விட்டதாலும் இளைத்து வெளுத்து போயிருக்கிறேன். தாங்கள் அந்த தந்தையின் கட்டளையை அப்படியே நிறைவேற்றிவிட்டு காட்டிலிருந்து திரும்பி அயோத்தி சென்று வனவாச விரதத்தை முடித்து கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடித்துவிட்டால் அச்சம் தவிர்த்து விசாலமான கண்களை கொண்ட அணங்குகளுடன் உல்லாசத்தை அனுபவிக்கிறீர்கள் என்று எண்ணுகிறேன். ஆனால் ராமா, என் நிலையை பாருங்கள். தங்களிடம் எல்லையற்ற ஆசை வைத்திருக்கிறேன். ஆகவே நெடுங்காலமாக தங்களிடமே பிரேமை நிலைத்திருப்பதாலேயே எனக்கு அழிவு ஏற்பட்டாலும் நானே ஏற்றுக்கொள்கிறேன். நான் அனுஷ்டித்த தவ விரதங்கள் எல்லாம் வீணாகிவிட்டனவே. இது என்ன வாழ்க்கை? எனவே நற்பேறு குறைந்த நான் உயிரை விட்டுவிடப் போகிறேன். விஷத்தை குடித்தோ கூர்மையான ஆயுதத்தாலோ இப்போதே உயிரை விட்டுவிடத் துடிக்கிறேன். ஆனால் அரக்கனுடைய இந்த இடத்தில் எனக்கு விஷமோ ஆயுதமோ கொடுப்பதற்கு யார் இருக்கிறார்கள்? இவ்வாறு பலவிதமாக புலம்பிய தேவி முற்றிலுமாக ராமனையே நினைத்து கொண்டு உடல் நடுங்க முகம் உளர புஷ்பங்கள் நிறைந்த மரத்தடியே அடைந்தாள். சோகத்தீயால் தயிக்கப்பட்ட அவள் பல தடவை சிந்தித்து பார்த்துவிட்டு கூந்தல் முடிச்சை பற்றி பின்னலை போட்டுக்கொண்டு சுருக்கு போட்டுக்கொண்டு சீக்கிரத்தில் நான் யமலோகம் போகப் போகிறேன் என்ற முடிவுக்கு வந்தாள். மென்மையான அங்கங்கள் படைத்த அவள் எழுந்து அந்த மரத்தின் கிளையை பற்றி கொண்டு ராமனையும் லக்ஷ்மணனையும் தன் குலத்தையும் பற்றி சிந்தித்து கொண்டிருந்த போது சுபத்தை சுசிப்பிக்கின்றதும் தைரியத்தை கொடுப்பதும் உலகத்தில் எல்லோருக்கும் நன்றாக தெரிந்ததுமான பல நல்ல சகுனங்கள் உண்டாயின. அந்த சகுனங்களின் நற்பலன்களை அவள் முன்பே அனுபவித்திருந்தாள். ஓம் ராம் ராமாய நமக ராம் ராமாய நமக ராம் ராமாய நமக. அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகிம்பத ராமதூதா கிருபா சிந்தோ மத்காரியம் சாதே பிரபோ. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 28வது சர்க்கம் நிறைவடைந்தது.